வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு 60 நாட்களுக்குள்ள அல்லது 50 நாட்களுக்குள்ள நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் 3வது வாரத்துல தேர்தல் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கெல்லாம் இப்ப முதல் தலைமுறை வாக்காளர்களாக பல பேர் வாக்களிக்க போறீங்க. ஒரு சிலர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட வாக்களிச்சிருப்பீங்க. இப்ப நமக்கு எழக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப முதல் தலைமுறை வாக்காளர்களாக இருக்கக்கூடிய அல்லது இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து புரிந்து வைத்திருக்கிறீர்களா? ஒருத்தங்க ஏன் ஓட்டு போடணும்? பல வருஷமா தொடர்ந்து ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் தொடர்ந்து ஓட்டு போட்டு தான் இருக்காங்க. இந்த ஓட்டு போடுறதுனால மாற்றம் ஏதாவது வந்திருக்கா? நாடு அளவிலும் சரி, தமிழ்நாட்டில் நம்ம மாநில அளவிலும் சரி, மாற்றங்கள் ஏதாவது வந்திருக்கா? முதல்ல ஓட்டு ஏன் போடணும்? ஓட்டு போட்டா ஒரு ஓட்டு என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கும்? ஓட்டு போடுவது ஏன் அவசியம்? இப்ப முதல்ல பாய்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாமா, கேர்ள்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? பாய்ஸுக்கு தானா? கேர்ள்ஸ்லாம் சைலண்டா இருக்காங்க. ஹாசினி, கேர்ள்ஸ் சைலண்டா இருந்தாலும் லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதனால அவங்களுக்கு கொடுத்துடலாமா? ஓகே, சூப்பர். ஹாசினி, நீங்க தொடருங்க. அதான் கேள்வி புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? எதுக்காக ஓட்டு போடுறோம்? ஜனநாயக கடமை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுதான் கேள்வி. சோ எல்லாருமே பேசுறதுக்கு வாய்ப்பு தருவேன். நீங்க கை தூக்குனீங்கன்னா நீங்க வந்துட்டு பேசலாம், உங்களோட கருத்தை தெளிவா சொல்லலாம். பேசுறீங்களா? உங்க பேரு, உங்க டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு நீங்க பேசுங்க. என் பேர் ஸ்னேகா. நான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம 18 வயசு ஆன உடனே நம்மளுக்கு ஓட்டோடைய கடமை போடணும். ஏன்னா நம்ம ஜனநாயகத்தோடைய கடமை என்னன்னா, ஒரு குடிமகன் தன்னுடைய ஓட்டு போடுறது முதல் கடமை. ஓட்டு போட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நடக்கணும். மக்களுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் சொல்லி செய்யணும். அதனால நம்ம நம்ம குடிமகன்ல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது தான் ஓட்டு போடுறது கடமை. ஓகே ஷாம், குடிமகனா இருக்கிற எல்லாருமே ஓட்டு போறது நம்மளோட கடமை. நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்றது அது நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற மாதிரி எங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க என்ன சொல்றீங்க? கேர்ள்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்காங்க, பட் பசங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ப்ரோ, உங்க நேம், நீங்க எந்த இயர் படிக்கிறீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி அப்படிங்கிறது, உங்களுடைய ஓட்டு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? நான் ஏன் ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என் பேர் சதீஷ். நான் பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓட்டு ஏன் போடணும்னா, வீட்டை பார்த்துக்கு நம்ம இருக்கோம், நாட்டை பார்த்துக்க யாரும் இல்லை. அதனால தான் ஓட்டு போட்டு நம்ம நாட்டை பார்த்து ஒரு ஆளு தயார் பண்றோம். உங்களுடைய ஓட்டு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னுடைய ஒரு ஓட்டு நாட்டை மாற்றம் உண்டாக்கும்னா, அது எல்லாரும் ஓட்டு நல்லவங்க, நாட்டை நல்லா பார்த்துக்கிறவங்களுக்கு ஓட்டு போட வேண்டும். நான் மட்டும் ஓட்டு போட்டு அவங்க நல்லா பண்ணவன்ட்டு என் நம்பிக்கை மட்டும் இது பண்ண, எல்லா நம்பிக்கையும் ஒருத்தர் மேலேயே இருந்தால் தான் அவங்க நாட்டை நல்லா பார்த்துப்பாங்கன்னு ஒரு. இங்க இருக்கக்கூடிய நபர் சொல்றது என்னன்னா, நான் போடுற ஓட்டு சமூகத்துல கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் மட்டும் போட்டா பத்தாது, எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கணும்ன்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு.